ஒழியாத சுழுமுனையில் ஒடுங்கி நல்ல உற்ற கலைவாசி செய்வ யோகத்தேகி வழியான துறையறிந்து மௌனம் கொண்டு மகத்தான அண்டவரை முடிமேல் சென்று தெளிவான ஓங்கார படிவேல் கொண்டு தெளிந்து மன அறிவாலே தன்னை கண்டு வெளியான பரவெளியில் பாசமாகி வேதாந்த சக்தி சிவ ஆதி காப்பே ஆதியிலே பராபரத்தில் பிறந்த சத்தம் அருவுருவாய் நின்ற பர சிவமும் ஆகி சோதி என்ற சிவனிடமாய் சக்தியாகி தொல்லுலகில் எழுவகையான் தோற்றமாகி நீதி என்ற அறிவதனால் தானாய் நின்று நிறைந்த பரிபூரண நிக்களமும் ஆகி சாதி என்ற சக்தி சீவம் அருள் தன்னாலே ஷண்முகனும் கணபதியும் தாமுண்டாச்சே உண்டான சக்தி சீவம் ஏகமாகி உளம் கழிந்து பூரணமாய் நிற்கும் போது உண்டான மாங்கனியை கையில் வாங்கி குமரனுடன் கணபதியை குணமாய் பார்த்து நன்றாக கிரிவலமாய் வந்த பேர்க்கு நல்ல கனி தாடிவோம் என்று சொன்னார் பன்றான கனியறிந்து குமரன்றானும் பாய்ந்து மயில் ஏறிகிரி வலம் சென்றானே சென்ற பின்பு கணபதியும் ஆலோசித்து தீர்க்கமுள்ள மேருகிரி நீர்தாமென்று கண்டவுடன் சிவனுமையாள் பாதம் தன்னை கருத்துடனே சுற்றி வந்து கனியை வாங்கி கொண்டந்த சிவனுமையை தியானம் செய்து குறியறிந்து நெறி தமக்குள் திருவை போற்றி தின்று ருசி கண்டறிந்து நிற்கும் போது தீர்க்கமுள்ள கணபதியை வாவென்றாரே வாவென்றே எடுத்தனை தங்கு அருட்பாலிந்து மகத்தான ஐவருக்கும் பீடமாகி ஆவென்று மூலமதற்கு அரசாய் நின்றே ஐந்தெழுத்திற்குயிரான ஆதியாகி கூவென்ற சத்து சித்த சுத்தமாகி குவிந்தெழுந்த வாதிகுரு தேசியாகி பூவென்ற ஆயிரத்தின் மலருக்குள்ளே பொருந்தி மன அறிவாலே இருந்து வாழே இருந்து வாழென்றுரைத்த மேலைதனில் ஏகாந்த மயில் வீரன் எதிரில் வந்தே அருந்தவமாய் நின்ற நீலை தன்னை பார்த்தே அருமையுள்ள கண்மணியே வாவென்றேதான் வருந்தியே மாங்கனி ஒன்று ஈந்து நல்ல மகத்தான அண்டரண்ட பறைகள் சுற்றி திருந்திய தீர்காயுள் பெற்று வாழ்ந்து தீர்க்கமுடன் மலைக்கரசாய் இருந்து வாழே வாழென்று சொன்னவுடன் மயில் வீரந்தான் மகத்தான சிவசக்தி
பத்தி பதமேற்கொண்டே காவென்று மயிலேறி கைலாசத்தை ஆவலுடன் சுற்றி வரும் போதிலேதான் சூழென்றே இமயகிரி வடபாகத்தில் சுத்த சித்தமான தபோதரர்கள் கண்டு தாழ்பணிந்து வணக்கமதாய் நிற்கும் போது தபோதனர்கள் ரிடிகளுமே தாம் வந்தாரே. வந்தவரை தான் பார்த்து வரையில் நிற்க மகத்தான சர்க்குருவென்று அடிபடிந்தே இந்த மலைச்சாரலிலே வெகு நாளாக இன்பமுடன் தவம் செய்து வாழ்ந்தோமையா. அந்த மயிராட்சதர்கள் அண்டி வந்தே அலங்கோலம் செய்துமே துரத்துகின்றார். சுந்தரமாயிருந்து தவங் காவாய் என்று சுத்த சித்தமாய் தவத்தை தொடங்கினாரே. தொடங்கி மனம் அடங்கி நிலை தன்னை காத்து சுத்தமுடன் இன்று விளையாடும் போதில் அடங்கி மனம் அடங்காத அசுரத்தாமும் அஞ்சாமல் அழும்பு செய்யும் அதத்தை பார்த்து இடம் கொண்டு மயிலேறி செவ்வேல் கொண்டு சிவந்து வரும் அசுரர் கிளை மாளவென்று படங்குவித்து வேல் முனையை தியானம் பண்ணி பாயவிட அசுரர் கிளை பறந்து போச்சே. பறந்து போய் பலவிதமாய் ரூபங்கொண்டு பந்தி பந்தியாய் அசுரர் பறந்து வந்தார். சிறந்து வந்த சேனைகளை நன்றாய் பார்த்து தீர்க்கமுள்ள மயிலேறி தெளிந்து நின்றே அருந்தழைக்க வேணுமென்ற தூல சூட்சம் பருவமேனும் காரணமாம் ரூபம் கொண்டு நிரந்தரமாய் வந்த பொல்லா அசுராள் தம்மை நிர்தூளி செய்து தவம் நிலை கொண்டாரே. நிலை கொண்டு நின்ற செயம் கொண்டு சிந்தை நேர்மையுடன் தவம் செய்யும் முனிவர் கண்டு கலை கொண்டு மனம் தெளிந்து மகிழ்ச்சியாகி கானமயில் வீரனடி கருதி போற்றி தலை கொண்டு தாழ் பணிந்தே அருட்கண் பெற்று தபோதனரும் ரிடிகளுமே தாம் பணிந்து சிலை கொண்டு நின்றபடி வேலன் தன்னை தெரிசித்தே அவரவர்கள் பதி சென்றாரே. பதி தேடி அவரவர்கள் செல்லும் போது பக்தியுள்ள அகத்தியமா முனிவன் வந்து விதியறிந்தே அசுரர் கிளை மாளவென்று வெற்றியுள்ள வடிவேலை தியானம் பண்ணி கதியறிந்து தூலமுடன் சூட்சமாகி கிருபையுள்ள காரணமாம் ரூபம் கொண்டே சதியறிந்து சங்காரம் செய்தீரையா. ஷண்முகமே என் குருவே சரணந்தானே. சரணமென்ற அகத்தியமா முனியை பார்த்து ஷண்முகமாய் நின்றவழி வேலன் தானும் திரணமதாய்த்தான் அறிந்து
நீ யார் என்ன திருவடியை பூசை செய்யும் சேயன் என்றார். கரணமந்த கரணமதாய் வந்ததேதோ கருணையுடன் வா என்று கடாட்சம் நல்கி தருணமறிந்து உதவுவது தருமம் என்று சங்கையுடன் தான் வந்து வகை சொல்வாயே. சொல்லென்று மயில் வீரன் கேட்க வந்து சோதிமயமான அகத்தியர் தாம் சொல்வார். சல்லென்று வந்த பொல்லா அசுராள் தம்மை ஷண்முகமாம் நின்றபடி வேலும் கொண்டு செல்லென்று சங்காரம் செய்திருந்த திருவுருவாய் நின்ற காரணத்தை காட்டி உள்ளென்ற ஆகார தூல சூட்சம் உண்மை என்ற காரணமும் உரை செய்வீரே. உரை செய்வீர் என்று சொன்ன உறுதி கேட்டே உண்மை என்று மயில் வீரன் உறுதியாகி நிறை செய்தே எக்கியங்கள் தாமுண்டாக்கி நேமமுடன் அகத்தியமா முனிவர் என்றே அறையறிந்தே அருகிருத்தி ஹோம குண்டம் ஆதி என்றே மந்திரத்தில் அங்கியாக்கி புறையறிந்து மந்திரங்கள் சிதிக்கும் போது பூரணமாய் கும்பமதில் தானுண்டாச்சே. உண்டான பூரணமாய் கும்பம் வாங்கி உண்மை என்ற மாமுனிக்கே அபிஷேகித்து நன்றாக நவக்கிரகம் 9க்கும் நலமான அனுக்கிரக நிலையும் காட்டி ஒன்றான தீபமதை தானே ஏற்றி ஒரு மனதாய் பூஜையது செய்து நாளும் குன்றான அனுக்கிரக வாசல் காண குவிந்து மன அறிவதனால் விண்ணென்றுணே விண்ணென்று விசையுடனே முனைநாவுள்ளே மெய்ஞான வாசலது திறக்குமப்போ கண்ணென்ற கபாட வழி குள்ளே நின்று கலையறிந்து வாசினால் காலம் நோக்கி உன்னென்று மூலமதில் வங்கின் பூரி உறுதி என்ற சமாதியிலே சிங்கென்றே சி என்றென்றும் இப்படியே கொண்டு நின்றால் ஏகமுள்ள தசதீட்சை உண்மை கேளே. உண்மையுடன் சுழுமுனையில் விண்ணென்றூணி உறுதியுடன் ஆதார தீட்சை கேளு நன்மையுடன் ஓங்கிரி அங்குங்கென்றோதி காட்டமுடன் 16ஆம் உருவே செய்தால் தன்மையுடன் கணபதியும் பிரகாசிப்பார். தானமென்ற சுழுமுனையில் தன்னை பார்த்து நுண்மையுடன் ஓம் நம சிவாயம் என்றால் நோக்கு முன்னே பிரமந்தரி சனமும் மாமே. ஆமப்பா நம சிவாய நமவென்றே அதன் பின் வய நம சிவய நமசி என்று தாமப்பா தலைகாலால் மாறிக்கொள்ளு சங்கையுடன் கால் தலையால் மாறிக்கொள்ளு
ஆமப்பா நம சிவய சிவய நமவென்றும் அதன் பிறகு சிவய நம சிவ நமவென்றும் ஓமப்பா நம சிவய வென்று மாறே உண்மை என்ற ஆதாரம் சித்தியாமே சித்தமுடன் ஐந்தெழுத்தை மைந்தானியும் செம்மையுடன் தலை கால் தலையாய் மாற சுத்தமுடன் ஆதர தேவதைகள் வந்து சொன்னபடி இருதயத்தில் சுகமாய் நின்று பக்தியுடன் இப்படியே தியானம் பண்ணி பதிவாக விபூதியையும் தளமாய் பூசி நித்தியமும் இப்படியே செய்து நின்றால் நிலையில்லா தூல சடலம் நிலைக்கும் பாரே. பாரப்பா கலை அறிந்து நிலையில் நின்று பத்தியுடன் ஆதார சூட்சங்கேளு நேரப்பா ஓம் கீழி அங்கென்றென்றோது நிலையறிந்தே அங்கேலி நங்கென்றென்றோது காரப்பா வங்கேலி சிங்கென்றென்றோது கருணையுடன் சிங்கிலி வங்கென்றென்றோது சாரப்பா வங்கிலி எங்கென்றென்றோது சலுதிய மங்கிலி மங்கென்றென்றோதே ஓதிய பின் வங்கிலி சிங்கென்றென்றோது உண்மையுடன் அங்கிலி சிங்கென்றென்றோது நீதியுடன் அங்கிலி சிங்கென்றென்றோது நிலையறிந்து மங்கிலி ரீங்கென்றென்றோது ஆதியுடன் ரீங்கிலி ஓமென்றென்றோது அப்பனே தலைக்காலாய் மாறிய போது சோதியுடன் சுழுமுனையில் மனக்கண் சாத்தி சுத்தமுடன் விபூதியை நீ தரித்துக் கொள்ளே கொள்ளப்பா விபூதியை நீ தரித்துக் கொண்டு கூர்மையுடன் கால் தலையாய் மாறிக்கொண்டு சொல்லப்பா ஓங்கிலி ரீங்கென்றென்றோது சுத்தமுடன் ரீங்கிலி மங்கென்றென்றோது வில்லப்பா மங்கிலி சிங்கென்றென்றோது விவரமாய் தோற்றுமடா செய்கையாவும் உள்ளப்பா மங்கிலிங்கென்றென்றோது உத்தமனே சிங்கிலி மங்கென்றென்றோதே ஓதிய பின் வங்கிலி சிங்கென்றென்றோதே உத்தமனே சிங்கிலி மங்கென்றென்றோதே நீதியுடன் மங்கிலி நங்கென்றென்றோது நிலையறிந்து நங்கிலி அங்கென்றென்றோது சோதியுடன் மங்கிலி ஓமென்றென்றோது சுத்தமுடன் ஈராறு தவமும் சித்தி வீதி என்ற ஆதார மேலாதாரம் விண்ணடங்கி கண்ணடங்கி மேவி நில்லே நில்லப்பா கண்ணடங்கி விண்ணென்றூணி நிலையறிந்து பிராணாயம் செய்தால் மைந்தா கல்லப்பா தேகமதி காலன்னேது காலரென்னும் வியாதியெல்லாம் காணாதோடும் உள்ளப்பா வாசியதும் உறுதியாகும் ஓதுகின்ற மந்திரமும்
சித்தியாகும். சொல்லப்பா தூலமூடல் சூட்சம் சொன்னேன், துலங்கி நின்ற தூலத்தின் சுருக்கங் கேளே. சுருக்கமுடன் ஆதார தூல சூட்சம் சொன்னபடி பிராணாயம் செய்து கொண்டே, உருக்கமுடன் ஜபதபங்கள் பூஜையாலும் உண்மையாய் உனக்குள்ளே கண்டு தேறி, பெருக்கமுடன் தானிருந்து சீவான் மாவே பிரணவமாய் நின்ற பரம் நீருமாகி நெருங்கி அந்த அண்டவேளிக்குள்ளே சென்று நேமமுடன் பிராணாயம் நினைவாய்ச் செய்யப்பா பிராணாயம் நினைவாய்ச் செய்ய. சிவ சிவா கருமானம் செப்பக் கேளு, பொய்யப்பா போகாது பிராணவாயு பொருந்தி நின்று விளையாடும் புதுமை கேளு. பையப்பா சுழுமுனையில் விண்ணென்றூணி பதியாக மூலமதில் வங்கென் பூரி, மெய்யப்பா சுழுமுனையில் சிங்கென்று ரேசி வேகமுடன் கண்டம் அங்கென்று கும்பே, அங்கென்று கண்டமதில் கும்பித்தேதான் அசையாது வாசி திரு வாசிதானும் செங்கமலமான சுழி பிண்டத்தேரும் திரும்பி அந்த பிண்டமதில் சென்று வாழும். சங்கையுடன் தன்னகத்தில் தானே தானாய் தன்மையுடன் நின்று விளையாடும் வாசி, மங்களமாய் சுழுமுனையில் விண்ணென்றூணி மார்க்கமுடன் நிகபரமாய் இருந்து காணே. காணவே சத்தியவள் தியானம் கேளு, கருவாகச் சொல்லுகிறேன் கருத்தாய் கேளு. பூணவே உரைத்திடுவாய் அங்சிங்கென்று புத்தியுடன் 16 உருவே செய்து, தோணவே விபூதி தூளிதமே பூசி சுத்தமுடன் பராசக்தி நித்தன் செய்வாள். உணவே இப்படியே தியானம் பண்ணி உண்மையுடன் பிராணாய உறுதி பாரே. உறுதியுள்ள அகத்தியமா முனியே கேளாய், உண்மையுள்ள சக்தியை நீ தியானம் பண்ணி பருதிமதி சுடரொளி போல் பஞ்ச கத்தாள் பதியறிந்து பிராணாயம் பதிவாய்ச் செய்து, சுருதி பொருளானதோரே பொதிகை மேவி சுகசீவ பிராணக்கலை வாசியேறி, கருதி மனம் ஒன்றாகி சுழியில் நின்று கலக்கமற்ற அமிர்தபானம் கை கொள்ளே.
ஞானமென்ற மதியமர்த பானம் கொள்ள பரபிரமமான சூழி வழியும் காட்டி தானமென்ற ஆதார மேலாதார தனையறியும் பிராணாய சங்கை சொல்லி ஞானமென்ற நிலை காட்டி மூலம் காட்டி நாதாந்த ஆறுமுக நிலையும் காட்டி மோனமென்ற வடிவேலின் முனையும் காட்டி முனையறிந்து கலை நிறுத்தி முடிமேல் நில்லே நில்லப்பா சதுரகிரி முடியில் சென்று நிலையான பொதிகையிலே வாசமாகி உள்ளப்பாதானாகி விண்ணின்றூணி உன்மனத்தில் நினைத்ததோரு மந்திரன் தன்னை சொல்லப்பா தியானமுடன் செவிக்கும் போது சுத்தமுடன் சித்திக்கும் சும்மா நின்று செல்லப்பா அட்டாங்க யோகத்தேகி சிவாய குரு பாதமதில் தெளிவாய் நில்லே தெளிவான தெளிவதரால் தன்னை கண்டு தீர்க்கமுடன் இருந்து தவம் செய்யவென்றும் அழியாத அனுக்கிரக வரமும் நீந்தே ஆர்வமுடன் மயில் வீரன் வடிவேல் கொண்டே அழியாத அண்டவரை முடிமேற் சென்றே அட்டகிரி பர்வதத்திற்கு அரசுமாகி ஒழிவாகி அண்டவேளி எங்கும் தானாய் ஓம்கார வடிவேலை உவந்தான் முற்றே.